Find the angular momentum velocity of the electron revolving in the fifth orbit of hydrogen atom. ஸோ கொஷினில் ஆங்குலர் மொமெண்டம் அப்புறம் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் n is equal to 5, அப்புறம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க, மாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் கேல்குலேட் பண்ணுவோம். L is equal to nh divided by 2pi which is equal to n வந்து 5, h வந்து 6.6 into 10 power minus 34 divided by 2 times of 3.14 pi value. சரி, இது ரெண்டே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா 33 into 10 power minus 34 கிடைக்கும். டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா 6.28 கிடைக்கும். ஓகே, ஃபர்தராக இது ரெண்டே டிவைட் பண்ணோம்னா நமக்கு 5.25 into 10 power minus 34 யூனிட் வந்து ஜூல் செகண்ட். ஏன்னா ஹெச்சுக்கு வந்து நமக்கு ஜூல் செகண்ட் வரும், n பை எல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதனால் யூனிட் வந்து ஜூல் செகண்ட் வந்துடும். அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதை கேல்குலேட் பண்ணுவோம். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு ZE ஸ்கொயர் டிவைடட் பை 2 into epsilon naught n into h. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, இதில் Z வந்து 1 வரும், ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்கிறனால அட்டாமிக் நம்பர் வந்து 1 வந்துடும். ஸோ Z வந்து 1 வரும். E ஸ்கொயர் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19 whole square divided by 2 into epsilon naught வந்து 8.854 into 10 power minus 12 வரும். அடுத்தது n இருக்குது. n வந்து கொஷினில் 5 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ட்டு 5, அப்புறம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.6 into 10 power minus 34. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் மட்டும் பண்ண வேண்டியதான். சரி, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து 0.436 கிடைக்கும். பவர் வேல்யூ முடிச்சோம்னா 10 power 6 கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம 4.36 into 10 power 5 எழுதிக்கலாம். ஸோ V is equal to 4.36 into 10 power 5 meter per second. இதுதான் velocity of electron.